உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடம் சிபிஐ தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையின் முடிவில் முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு முறைகேடுகளும் மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் வினாத்தாள் கசிய விடப்பட்டது தேர்வு நடைபெற்ற பின்பு தெரியவந்தது. இதனையடுத்து இந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை உத்தரவிட்டது. இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுக்கும் முறைகேட்டில் தொடர்பிருப்பது அம்பலமாகியுள்ளது. அதன் பேரில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோரை சிபிஐ கைது செய்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூரில் கைது செய்யப்பட்ட நீட் பயிற்சி மைய நிறுவனர் சிவராஜ் ரகுநாத் என்பவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே வினாத்தாள் இவருக்கு கிடைத்ததாக நீதிமன்றத்தில் சிபிஐ கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் கூட்டணி அமைத்து இந்த மோசடியை நடத்தியுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. கேள்வித்தாள் தயாரித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் PV குல்கர்னியுடன் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை நீட் பயிற்சி மையம் மூலம் வருவாய் ஈட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடமும் சிபிஐ தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. விசாரணையின் முடிவில் தேசிய தேர்வு முகமையின் முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடம் சிபிஐ தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையின் முடிவில் முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு முறைகேடுகளும் மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் வினாத்தாள் கசிய விடப்பட்டது தேர்வு நடைபெற்ற பின்பு தெரியவந்தது. இதனையடுத்து இந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை உத்தரவிட்டது. இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுக்கும் முறைகேட்டில் தொடர்பிருப்பது அம்பலமாகியுள்ளது. அதன் பேரில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோரை சிபிஐ கைது செய்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூரில் கைது செய்யப்பட்ட நீட் பயிற்சி மைய நிறுவனர் சிவராஜ் ரகுநாத் என்பவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே வினாத்தாள் இவருக்கு கிடைத்ததாக நீதிமன்றத்தில் சிபிஐ கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் கூட்டணி அமைத்து இந்த மோசடியை நடத்தியுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. கேள்வித்தாள் தயாரித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் PV குல்கர்னியுடன் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை நீட் பயிற்சி மையம் மூலம் வருவாய் ஈட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடமும் சிபிஐ தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. விசாரணையின் முடிவில் தேசிய தேர்வு முகமையின் முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.